இஸ்லாமுடைய தோற்றம் முதல்ல ஆரம்பித்தது தமிழ்நாட்டுல இந்த பகுதி. அதாவது முதல் பள்ளிவாசல் தமிழ்நாட்டுல இந்த தேங்காய் பண்டத்துல உள்ள இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான் முதல் பள்ளிவாசல். இவர் சேரமான் பெருமானுடைய காலகட்டத்துல அவர் கொடுத்த இடத்துலதான் மாலிக் இப்னு தினார்னு சொல்லக்கூடிய ஆள் பள்ளிவாசல் கட்டுறாரு. அவர் யமன்ல இருந்து வந்த ஆளு, வியாபாரியா வந்தாரு. அங்க பள்ளிவாசல் கட்டாரு. அந்த பள்ளிவாசல் பின்னாடி பார்ப்போம், அடுத்ததுல பார்ப்போம். This is the Malik Ibn Dinar Mosque or the Valiyapalli at Tengapattanam. சேரமான் பெருமாள் அவருடைய உத்தரவின் பேர்ல இந்த பகுதியில் அவங்களே கொடுத்த நிலத்துல மாலிக் இப்னு தினார் இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்காரு. முதல்ல ரொம்ப சிறுசா தான் இருந்தது. இப்போ அவங்க பெருசாக்கி இருக்கோம் நாங்க. அந்த பழைய பள்ளிவாசனுடைய அந்த இது இப்போ அந்த பழமையை உள்ளால அப்படியே தான் பாதுகாத்துட்டு வரோம். தமிழகத்தினுடைய முதல் பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் தான். கேரளாவில இருந்து தமிழ்நாடு பிரிக்கப்பட்டதுனால அந்த அந்தஸ்து இந்த பள்ளிவாசலுக்கு கிடைச்சிருக்கு. It is believed that Chairman Perumal, one of the rulers of Chera dynasty, got influenced by the teachings of the Islamic prophet Muhammad and went to meet him. On his return from Medina, he died at a place called Salalah in Oman. Prior to his death, the king wrote letters to his kingdom to accept Islam and follow the teachings of Malik ibn Dinar, one of the first known Muslims to have come to India in order to propagate Islam. He constructed several mosques in the kingdom, and this is one among them. மாலிக் தினார் பள்ளியினுடைய உள்பகம். இந்த கட்டடமும் அதுக்கு அடுத்த கட்டடமும் தான் மாலிக் தினாரால் கட்டப்பட்டது. இது 1300 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கட்டியிருக்காங்க. இந்த எல்லாமே கல்லுல செய்த சிற்பக்கலைகள். நீங்க பார்த்தா தெரியும். இந்த வரலாறுல முழுக்க நமக்கு கரெக்டா நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஒரு சேரமான் பெருமாள் இஸ்லாம் மதம் மாறினது உண்மை. அவருடைய சகோதரியை இது பண்ணது உண்மை. அப்புறம் இன்னொரு பலவீனமான ஒரு ஹதீஸ் எங்களுக்கு இருக்குது. அதுல என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிலிருந்து ஒரு அரசர் வந்தார். அந்த அரசர் ஒரு பாட்டில் ஊறுகாய் கொண்டு வந்தாரு. முகமது நபி அதை ருசிச்சு சாப்பிட்டாங்க. அதுல இஞ்சி சேர்ந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் பலவீனமானது அப்படின்னு சொல்லாங்க. Outside the mosque is a long piece of stone with inscriptions in Tamil and Malayalam, as well as an ancient pond. அந்த கலை நயம் நிறைந்த அந்த பள்ளிவாசலுடைய இந்த அன்றும் இன்றும் என்றும் ஒரு இது இல்லாம தேய்மானங்கள் இல்லாம சிறப்பா இருக்குது. கலை அம்சங்களுடன் சிறப்பா இருக்குது. பழைய கட்டிடக்கலை கோல்டன் சொல்லிய போல பழைய கட்டிடக்கலை மிக சிறப்பான முறையில் அமைச்சிருக்கு என்பதை நான் இந்த பள்ளிவாசல் பற்றி சொல்லிடுறேன்.